Hey fam, welcome back to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படினு பாத்தீனா Hyundaiல இருந்து i20 Magna variant பத்தி நம்ம எடுத்து வந்திருக்கோங்க. So இந்த வண்டியை பத்தி full details தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்படியே எண்ட் வரைக்கும் பாருங்க. வண்டியோட பிரைஸ் பாத்தீனா நான் மிட்ல எண்ட்ல எங்க வேணா சொல்லுவேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளரா இருந்தாலும் சரி, கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்டா உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கார் ஓட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம். ஸோ அதோட பிளேலிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 6 எபிசோட் பக்கம் இப்போ வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்காதவங்க மேலே ஐகாலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காம அதையும் போய் பார்த்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதாங்க. ஸோ உங்களுக்கு Hyundaiல i20 Magna வேரியண்ட் சரிங்களா. வண்டி பார்த்தீங்கன்னா 2013 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான் சொல்ல போகிறோம். ஸோ அதில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 80 சொல்கிற ப்ரைஸில் ஒரு 80% பார்த்தீங்கன்னா 80 to 85% பார்த்தீங்கன்னா நீங்கள் லோனே பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம லோனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ வாங்க 4 டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக் எப்படி இருக்குது அப்படின்ற பார்ப்போம். முன்னாடி சொல்லிட்டு இருந்த வண்டி தாங்க Hyundaiல i20 Magna வேரியன்ட் 2013 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி சரிங்களா. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது வண்டிலாம். ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். நம்ம காரோட இன்டீரியருக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ வண்டி லைவாக ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,08,341 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின வண்டிங்க. 2013 மாடல். வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரானிக் பவர் மிரருக்கான சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அப்படியே அது கீழே 4 பவர் விண்டோக்கான சுவிச்சஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் எண்ட் வேரியன்ட் இல்லைங்கிற காரணத்தினால உங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் அவைலபிளாக கிடையாதுங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு ஏர் பேக் கிடையாது. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 6 கீரு ப்ளஸ் 1 ரிவர்ஸ் கீரு சரிங்களா. 6 கீரு ப்ளஸ் 1 ரிவர்ஸ் கீரு. ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இவங்க புதுசாக போட்டிருக்காங்க சரிங்களா. ஆனால் ஏசி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. கூலிங்லாம் சூப்பராக சீக்கிரமாகவே கூலிங் ஆயிடுது. அந்த வண்டியோட க்ளோ பாக்ஸ் பாருங்க. அதோட சீட் கவரோட லைவ் கண்டிஷன்ஸ், வண்டியோட அப்பல் சார் பாருங்க. வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டீரியராக க்ளீன் பண்ணி சூப்பராக தாங்க வச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க வண்டியோட சீட் கவரும் சரி எல்லாமே. வண்டியோட இன்ஜின் ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டியோட ட்ரங்க் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். வண்டியோட ட்ரங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி அவைலபிளாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பார்ப்போம். அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி அவைலபிளாக இருக்குங்க. அண்டு ஜாக்கி லிவர், வீல் ஸ்பேனர் எல்லாமே இருக்குது வண்டியில் சரிங்களா. வண்டியோட இன்ஜின் ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்ம இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் 4 டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக் எல்லாத்தையும் நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. அதோட டீடைல்ஸ் ஒன்ஸாக நான் திருப்பி சொல்கிறேன். Hyundaiல i20 Magna வேரியன்ட் 2013 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் எவ்வளோ பார்க்கும்போது வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல மகிழ் கார்ஸில் இருக்குங்க. இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த வண்டியில் டவுட்ஸ் இருக்குது, இல்லை இந்த வண்டிக்கு நான் அட்வான்ஸ் போட போகிறேன், யாரை கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மகிழ் கார் ஓல்டுன்னு போட்டு ஒரு நம்பர் தெரியும் உங்கள் ஸ்க்ரீனில். ஸோ அந்த நம்பர் காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணிக்கு கால் பண்ணி
உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க இந்த வண்டியை பற்றி. ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,85,000 கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, வண்டி டெஸ்ட் பண்ணி மெக்கானிக் கூப்பிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 வரைக்கும் லோனே பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வண்டிக்கு ஸோ அந்த லோனுமே பார்த்தீங்கன்னா இவங்களே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,85,000. ஆனால் 2,50,000 பார்த்தீங்கன்னா ஃபுல் லோன் கொடுத்துடலாம். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 30,000 கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல வண்டியில் வாங்கணும், பார்க்கணும், விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி உங்களோட ப்ரீ ஓன்ட் கார் ஷோரூமை பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்து தரணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள நம்பரை பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே சேனல் தொடர்பு கொண்டு நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட அட்ரஸுக்கு நாங்களே வந்து ஒரு அஃபர்டபுளான ப்ரைஸில் வீடியோ எடுத்து தருவோம். ஸோ கார் ஓட்டப்போ தான் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோட நிறைய போட்டிருக்கோம். ஸோ அந்த எபிசோட பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே கார் ஓட்டி முடிச்சிடலாம். ஸோ அந்த எபிசோட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டாக மேலே ஐகான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காம அதை போய் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பற்றி இதோட பண்ணி அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிற ஸ்டேட் மக்கள் எல்லாமே அடுத்து போடுவீங்களா பார்க்கலாம்.